இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 1ஆம் தேதி நாளைக்கு புதிய மாதத்தை நம்ம தொடங்குகிறோம். இந்த மாதம் முழுவதும் இறைவன் நமக்கு செய்த அனைத்து அரும் காரியங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். வர இருக்கிற இந்த புதிய மாதம் நம்ம எல்லோருக்குமே ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாதமாகவும் இறைவனுடைய வழி நடத்துதல் இருக்கிற ஒரு மாதமாகவும் இருக்க இறைவனிடத்துல வருகிற இந்த புதிய மாதத்தை அவருடைய திருக்கரங்களில ஒப்படைத்து ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய உடல்நலம் இன்னும் கவலைக்கிடமாகத்தான் இருக்கிறது. மருத்துவர்கள் தங்களால் ஆன முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதிலிருந்தும் அவருக்காக மக்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து சமய மக்கள்களும் நல்லுள்ளம் கொண்டவர்களும் அவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் அவருக்கு நம்முடைய ஜெபத்தை அர்ப்பணித்து இறைவனுடைய பரிந்துரையை மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 1ஆம் தேதி தாயம் திரு அவை நினைவு கூறுகிற ஒரு புனிதரானவர் வேல்ஸ் நகரத்தினுடைய புனித டேவிட். இந்த புனிதரானவர் இங்கிலாந்துல ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்தார் என்றும் இவருடைய பெற்றோர்கள் இருவரும் அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள். மிக இளைய வயதில் இருந்தே கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார். இவருக்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது இவருக்கு திருமுழுக்கு கொடுக்க பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் பார்வையற்ற ஒருவர் மீது பட அவர் பார்வை பெற்றார் என்று இறைவனுடைய அருளை பெற்ற ஒரு குழந்தையாகத்தான் இவர் இளைய வயதிலிருந்தே அறியப்படுகிறார். அதற்கு பிறகு கடுமையான துறவரம் போன விரும்பி இவர் துறவர வாழ்க்கையை மேற்கொண்டார் என்றும் சென்ற இடங்களிலெல்லாம் எளிமையான ஒரு வாழ்வை வாழ்ந்தார். சென்ற இடங்களிலெல்லாம் இறை வார்த்தையை அறிவித்தார். தன்னுடைய பரிந்துரை ஜெபத்தால் பல அற்புதங்களை தான் வாழும் பொழுதே செய்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, வேல்ஸ் நகரத்தினுடைய புனித டேவிட் அப்படின்னு சொன்னாலே ஏழ்மையாக வாழ்ந்தவர், கடும் தவம் புரிந்தவர் என்று தான் இவரை பற்றி நம்ம அறிகிறோம். அரச குடும்பத்துல பிறந்தாலும் அன்றாடம் உழைத்து மற்றவர்களிடத்துல உணவுக்காக கையேந்தி தன்னையே தாழ்த்தி இறைவன் திருமுன்னிலையில ஒரு உன்னதமான துறவியாக வாழ்ந்தார் என்று வேல்ஸ் நகரத்தினுடைய புனித டேவிட் என்பவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். பல்வேறு சூழல்களில ஏழ்மையான ஒரு வாழ்வை வாழ்ந்தாலும் தன்னுடைய எழுத்து பணி மூலமாகவும் இறை வார்த்தை உரைக்கிற ஒரு பணி மூலமாகவும் அந்த ஒரு காலகட்டத்தில் நிலவி வந்த தப்பிரைகளுக்கு எதிராக எழுதியும் மறைவுரையாற்றியும் போதித்த ஒரு தலை சிறந்த இறைவனுடைய ஊழியராகவும் இந்த வேல்ஸ் நகரத்தினுடைய புனித டேவிட் இருந்திருக்கிறார். இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் ஏழ்மையான வாழ்வை வாழ இறைவனிடத்துல மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல சிறுவ சிறுமியரை கொண்டு வருகிறார்கள் பெற்றோர்கள். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் தலை மீது கை வைத்து ஆசீர்வாதம் கொடுப்பார் என்று. ஆனால் அங்கிருந்த சீடர்கள் அந்த பெற்றோரை அதட்டுகிறார்கள். இதை கண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறுவர்களை சிறுமிகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம் அப்படி என்று சொல்லி, ஏனென்றால் விண்ணரசு இத்தகையோதே அப்படி என்று மிக தெளிவாக சொல்லி, இறை ஆட்சியை இந்த சிறியோரை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் இறை ஆட்சிக்கு உட்பட மாட்டார்கள் அப்படி என்கிற தெளிவான கருத்தை நமக்கு சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களை, மேலோட்டமாக பார்க்கிற பொழுது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். அவர்களைப் போல எளிமையானவர்களாக, இறைப்பற்று உடையவர்களாக, எதிர்நோக்கு உடையவர்களாக, நம்பிக்கை உடையவர்களாக, தூய்மையான உள்ளம் உடையவராக இருக்க வேண்டும். அதுதான் நம்மை இறைவனுக்கு அருகில கொண்டு சேர்க்கும் என்று சிறு குழந்தைகளைப் போல நாம் மாற வேண்டும் அப்படி என்கிற முதல் மேலோட்டமான ஒரு கருத்தை நமக்கு சொல்லுகிறார். இரண்டாவது ஒரு ஆழமான கருத்தாக, இந்த மண்ணுலகில் இந்த சிறியோரை போல இருக்கிற ஏழைகள், எளியோர், வறுமையில வாழ்பவர்கள், குரலற்றவர்கள் மற்றும் யாருமே ஆதரவுக்கு இல்லாதவர்களாக வாழுகிற மக்கள், பலவீனமானவர்கள், பலம் இழந்தவர்கள், இவர்களுக்காக நாம் சார்பாக நிற்க வேண்டும். இவர்களுக்காக நாம் பரிந்து பேச வேண்டும். இவர்களை வலு உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். அவர்கள் சார்பாக நிற்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு இரண்டாவது அழுத்தமான ஒரு செய்தியாக சொல்லுகிறார். வசதியானவர்கள், அதிகாரம் மிக்கவர்கள், இவர்கள் சார்பாக நம்ம நிற்பதை விட வலிமை குன்றியோர், ஏழை எளியவர்கள் சார்பாகத்தான் நம்ம நிற்க வேண்டும். ஏனென்றால் இறை அரசு அத்தகையோரது அப்படி என்பதை தெளிவாக சொல்லுகிறார். இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் இதை அப்படியே வாழ்பவர் யார் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். எனக்கு எடுத்த உடனே ஃபர்ஸ்ட்ல வர தாட் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ். அவருடைய அந்த திருத்தந்தையாக உயர்த்தப்பட்ட பொழுது நடந்த நிகழ்வுகள், அவருடைய உடை, அவர் வைத்திருக்கிற பொருட்கள், தங்கியிருக்கிற விருந்தினர் மாளிகை,
தனக்கு கிடைத்த கொஞ்ச நேரங்களில் ரோம் நகரத்தில் இருக்கிற மருத்துவமனைகளுக்கு சென்று மருத்துவமனையில் நோயுற்றவர்களை சந்திப்பது, அல்லது ரோம் நகரத்தில் இருக்கிற சிறைச்சாலைக்கு சென்று அங்குள்ள சிறை கைதிகளை சந்தித்து அவர்களோடு பேசுவது, சிறிய குழந்தைகளோடு சிரித்து மகிழ்வது, அதே நேரத்தில் மாதத்திற்கு ஒரு முறை ரோம் நகரத்தில் தெருவோரங்கள் இருக்கிற ஏழை எளியவர்களை சந்தித்து அவர்களுக்கு உணவு கொடுப்பது, பிறகு பெரிய வியாழன் அன்று அந்த பாதம் கழுவும் சடங்கு நேரங்களில் பெண்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோர், அடிமைகள் இவர்களுடைய பாதங்களை எல்லாம் கழுவி, இந்த சமுதாயத்தில் உங்களுக்கும் எனக்கும் இறை அரசு என்பது எப்படி இருக்க வேண்டும், இயேசு சொல்லுகிற உண்மையான எளியோர், இயேசு சொல்லுகிற உண்மையான இறை அரசு யாருக்கு சொந்தம் என்பதை நம்முடைய வாழும் திருத்தந்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இதை வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அன்பு மிக்கவர்களே, இந்த அருமையான ஒரு தினத்துல சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம். இறை அரசு இத்தகைய ஒரு இது. அதே நேரத்தில் இந்த சிறுவர்களை ஏற்றுக்கொள்வது போல என்னையும் ஏற்றுக்கொண்டால் இறையரசு உங்களுக்கு சொந்தமாகும் அப்படி என்று சொல்லுகிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் ஒரு மன மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய பார்வையில ஏழைகளை நோக்கிய ஒரு பார்வை, நம்முடைய உதவிகளில ஏழைகளை நோக்கிய ஒரு உதவி, நம்முடைய பரிவுல இல்லாதோருக்கான ஒரு பரிவு, இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு தான் உண்மையான இறை அரசு. இந்த இறை அரசை கட்டியெழுப்ப இயேசுவோடு நீங்களும் நானும் பயணித்திட இறை அருள் வேண்டி இறைவனிடத்துல மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.